இது வந்துட்டு வளர்த்த பிறகு எடுக்கிற கோழி குஞ்சு எடுக்கிற குறிப்பகம். அவ்வளோதான். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் அவ்வளோதான். இதில் 18 நாள் இருக்கும், இதில் 3 நாள் இருக்கும். இதில் 18 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வந்துட்டு அழகால கொத்தி ஓட்டை போட்டிருக்கோம். அதை கரெக்டாக எடுத்து வச்சிட்டோம்னா இதில் 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா குஞ்சு வந்துடும். இப்போ இதில் குஞ்சு இருக்குது, பார்க்கலாம் இருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 1000 முட்டை கெப்பாசிட்டி வைக்கலாம். ஒரு விவசாயி வந்துட்டு 100 முட்டை கொண்டாடுறாரு, 50 முட்டை கொண்டாடுறாருனாலும் அவருக்கு ஒரு முட்டைக்கு 6 ரூபா சார்ஜ் பண்ணி நாங்கள் வாங்கிக்கிறோம். 21 நாளைக்கு அப்புறம் தான் நாங்கள் 21 நாள் ஆயிடுச்சு நாங்கள் மாற்றி வைக்கிற அன்றைக்கி ஃபோன் அடிப்போம். அவங்களுக்கு மாற்றி வைக்கிற அன்றைக்கி நீங்கள் நாளை மறுநாள் வந்துடுங்க, கோழி குஞ்சு எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னா, இங்கே ஒரு வாரமாக ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வரவே மாட்டேங்கிறாரு. கோழி குஞ்சு இங்கே என்ன செத்துக்கிட்டு இருக்குது, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வேலை இருக்குன்றாங்க. நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் முட்டையை வச்சுட்டு போயிடுறாங்க. ஃபோன் அடிக்கிறதுல நம்ம ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறதும் இல்லை. நாட்டு முட்டைங்க. வாத்து, வான்கோழி, காடை எல்லா முட்டையும் வைக்கலாம், பொரிக்கலாம். ஆனால் மயில் முட்டையை மட்டும் கொண்டாந்துடாதீங்க, நான் மாட்டேங்குவேன். மயில் முட்டை கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்கும் வச்சுருக்கோம். அதாவது ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டர். அதாவது நம்ம கரண்ட் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இதுக்கு வந்துட்டு முட்டைக்கு தேவையான டெம்பரேச்சரை வந்துட்டு இது கொடுத்துருக்கோம். கீழே வந்து 3 ட்ரே கொடுத்துருப்போம். ட்ரேயில் வந்துட்டு தண்ணி ரெகுலராக வந்துட்டு நாங்கள் மாற்றுவோம். இது 24 மணி நேரத்தில் 12 வாட்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி. இப்போ பாருங்க, இதை நான் மேனுவலாக பண்ணியிருக்கேன். இப்போ ஏறுதுங்களா? இப்போ இந்த சைடு இருந்துச்சு, இப்போ அந்த சைடு போயிடும். இதை நான் மேனுவலாக வச்சுருக்கேன். இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் 12 தடவை இப்படி போயிட்டு வரும். இப்படி போயிட்டு வரலன்னா ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னு அர்த்தம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த இதில் நம்ம ஏதாவது ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதில்ல. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 மாதம் இருந்துச்சுனாலே நீங்களும் கற்றுக்கலாம். நீங்கள் வந்துட்டு என்னால் கோழி பராமரிக்க மாட்டேங்குது, கோழி சரியாக பராமரிக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஐடியா பண்ணலாம். பொறிக்குது. இப்போ வந்துட்டு இதில் 150 முட்டை ஒரு விவசாயி கொண்டாந்துருக்காரு. 150 முட்டை கொண்டாடுறையில் நாங்கள் எல்லாத்துலேயும் கரு இருக்கான்னு செக் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு வேலை இருக்கும், அது இருக்கும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வந்துட்டு டெட்டால் வச்சு க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 7 நாள் ஆன பிறகு வந்துட்டு ஒரு 2-3 முட்டையை செக் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு பிளட் வெசல்ஸ்லாம் போயிருக்கான்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள், பிளட் வெசல்ஸ் இருக்கான்னு. குவாலிட்டியாக இருக்குன்னா நம்மளுக்கெல்லாம் சரியாக தெரியாது. முட்டை ஓடு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு தெரியும். இதை பார்த்துக்க, ஒரு லைட் அடித்து பார்த்துக்கோங்க. ஒரு முட்டையை எடுத்திங்கன்னா